Hi friends, நம்ம தொடர்ச்சியா inkscapeல டிராயிங் கொடுத்து அதை நம்ம CNC டிராயிங் மிஷின்ல வரைஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதே inkscapeல டூலை பயன்படுத்தி ஃபாண்ட் எப்படி நம்ம எழுதுறது, அதை எப்படி டிசைன் பண்றது, ஷேடிங் கொடுக்கறதுங்கிறத பார்ப்போம். inkscape அந்த பேஜ்ல சைடுல அந்த A அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த பார் வந்து விட்டு விட்டு வரும். இப்போ நம்ம அதில் வேர்ட் டைப் பண்ணணும். நான் இங்கிலீஷ்ல டைப் பண்றேன். நான் அதுல காட் பிளஸ் யூ டைப் பண்ணிருக்கேன். இதை நம்ம ஃபாண்டோட ஸ்டைல மாத்திக்க போறோம். அதுக்கு நான் ஏ நம்ம கிளிக் பண்ணோம்னா அதாவது சைட்ல டாப்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபாண்டோட ஸ்டைல மாத்திக்கிற மாதிரி ஆப்ஷன் வரும். இப்போ நான் செலக்ட் பண்ண ஸ்டைல இருந்து நம்ம வந்து அந்த வேர்டை வந்து ஒரு 4-5 வேர்டா காப்பி பண்ணி எடுத்திருக்கோம். ஆனா நம்ம டூப்ளிகேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இல்ல நம்ம ஏன் இவ்வளவு எடுத்திருக்கோம்னா அந்த ஷேடிங் கொடுக்கும்போது அந்த ஷேடிங்ல உள்ள டிஃபரெண்டா காமிக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் அதாவது டாப்ல பாத்தீங்கன்னா இந்த பாத்ங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்டிவ் பாத் நம்ம கொடுத்துடணும். நம்ம வந்து அந்த ஏரோல ரெண்டாவதா இருக்க ஏரோவை நம்ம கிளிக் பண்ணி மவுஸ் அந்த லெட்டர் மேல நம்ம மூவ் பண்ணும்போது அது வந்து ரெட் கலர்ல வரும். அப்பதான் அது ஆப்ஜெக்டிவ் பாத் மாறி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டென்ஷன்ல 4axidraw டூல்ல H ஃபைல் எடுத்துக்கணும். அந்த H ஃபைல்ல நம்ம ஃபாண்டோட டார்க்னஸ் வேணும் அப்படின்னா 0.5 வச்சீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும். அப்புறம் 1 வச்சீங்கன்னா அதை விட கொஞ்சம் டார்க் கம்மியா வரும். அந்த ஷேடிங்கோட கேப் வந்து நம்ம நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஷேடிங்கோட கேப் அதிகமாயிட்டே வரும். அந்த டிஃபரன்ஸ் காமிக்க தான் உங்களுக்கு இத்தனை லெட்டர்ஸ் நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம டிராயிங்ல எப்படி அது வந்து டிஃபரன்ஸ் காமிக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். இதுல நம்ம 0.5ல இருந்து 2 mm வரைக்கும் நம்ம வந்து கொடுக்க போறோம். லாஸ்ட்ல உள்ளது இந்த ஹெச் ஃபைல் நம்ம மாத்த போறது இல்ல. இந்த அம்புக்குறி காட்டுற இடத்துல அந்த காலம் மட்டும்தான் நம்ம மாத்தணும். அதுல நம்ம 0.5 இல்ல 1 அப்படியே நீங்க இன்க்ரீஸ் பண்ணா அந்த ஷேடிங்கோட கேப் அதிகமாயிட்டே வரும். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஷேடிங்க்கு மாத்தி இருக்கோம். அந்த ஷேடிங்கை மாத்திட்டு நம்ம இப்ப கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம வழக்கம் போலதான் 4axidraw டூல்ல ஜெனரேட்டர் பென் சர்வோ அதை செலக்ட் பண்ணிட்டு இதுல நம்ம எப்படி அந்த ஃபைலை கண்டுபிடிக்கணுங்கிறது அந்த மாதிரி நம்ம அதுக்கு நேம் கொடுத்துக்குவோம். நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே கன்வெர்ட் ஆகுது ஃபைலு. கன்வெர்ட் ஆகும்போது சின்ன பாக்ஸ் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வரும். அந்த ஒயிட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல்ப் இருக்கிற மாதிரி காமிக்கும். இது வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். இந்த கன்வெர்ட் ஆன அந்த வேர்ட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். அதுக்கு மேல டார்க் பிளாக்ல இருக்கும். இப்போ நம்ம டிராயிங் எப்படி வரையுதுங்கிறத பார்க்க போறோம். இப்போ நம்ம சோர்ஸ் ரேபிட் ஜி கோட் சென்டர் அதை ஓபன் பண்ண போறோம். அதை ஓபன் பண்ணிட்டு அந்த பேஜுக்குள்ள போயிடும். இப்போ அதுல நம்ம ப்ரௌசர் போயிட்டு அந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி டிராயிங் வரைய போறோம். எப்பவுமே டிராயிங் வரையறதுக்கு முன்னாடி ரீசெட் ஒர்க் பொசிஷன் கொடுத்துருங்க. அப்புறம் ரிட்டர்ன் டு 0 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு
இப்போ நம்ம சென்ட் கொடுத்த உடனே டிராயிங் வரைய ஆரம்பிச்சிரும். இந்த கீழே பாக்குற லெட்டர் வந்து நம்ம ஷேடிங் கொடுக்கல, ஏற்கனவே முன்னாடி அந்த இதுல நம்ம சொல்லிருந்தோம். டாப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கும், இது 0.5. ரெண்டாவதா இருக்கிறது 1.0, அது மூணாவதா வர்றது பாத்தீங்கன்னா 1.5, நாலாவதா வர்றது 2, அடுத்து 2.5, லாஸ்ட்ல நம்ம ஷேடிங் கொடுக்காத ஒரு டிராயிங், சாரி லெட்டர். இதுதான் ஷேடிங்ல நம்ம லெட்டர் எழுதுறது. இதே தமிழ்ல வேணும், தமிழ்லயும் லெட்டர் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் தமிழ்லயும் ஒரு வேர்ட்ஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.